Welcome back, students. So, in the last session, we have started this respiratory volumes and capabilities நம்ம பார்த்துட்டு இருந்தோம். And we have discussed a few things like tidal volume இதை நம்ம discuss பண்ணியிருந்தோம். So now, before entering into the next slide, so first of all, I have to explain this graphical representation. இந்த கிராஃப்ல எதை நம்ம சொல்றோம் அப்படின்னு பார்த்துடலாம். So this is the வால்யூம் இன் எம்எல். இது வந்து வால்யூம் எவ்வளவு தூரம் நம்ம இன்ஸ்பிரேஷன் எக்ஸ்பிரேஷன் பண்ணும்போது எவ்வளவு வால்யூம் ஆக்குபை பண்ணும் அப்படின்றது தான் எம்எல்ல நம்ம கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த டாப்ல இருக்க அந்த பிங்க் ஆர் ரெடிஷ் கலர்ல இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் இன்ஸ்பிரேட்டிவ் ரிசர்வ் வால்யூம், தட் இஸ் ஐஆர்வி. கீழே இருக்கிற இது அடுத்த பாட்டம்ல இருக்கிற அந்த ப்ளூ கலர்ல இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் கால்ட் எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம். ஓகே, இஆர்வி அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட் வி ஹவ் ஆல்ரெடி completed inspiratory reserve volume. Inspiratory reserve volumeல நம்ம வந்து ரெஸ்டிங் டைடல் வால்யூம் அப்படின்றது என்னன்றதை நம்ம பார்த்தோம். அதாவது ஒரு இன்ஹேல் அப்படி நம்ம பண்ணும்போது நார்மலா பிரீத்திங் பண்ணும்போது they have already said that VT is equal to 500 ml அப்படின்றத கொடுத்துருந்தாங்க இல்லையா? ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. VT மீன்ஸ் டைடல் வால்யூம், அதனால தான் வந்து ஷார்ட்டா வந்து VT அப்படின்றாங்க. This is the tidal volume and here you can see this. இதுதான் வந்து ஒன் டைடல் வால்யூம். அதை ஆரோ மார்க் பண்ணி இந்த பிளேஸை மட்டும் காட்டியிருக்காங்க. அண்ட் இதை வந்து நம்ம இதை பார்க்கறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூமை பார்க்கறதுக்கு முன்னாடி அண்ட் இந்த இடத்துல பாருங்க. ஸோ இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி, அதோட கெப்பாசிட்டி எவ்வளவு பார்த்தீங்கன்னா டு த மேக்ஸிமம். இது இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் மொத்தமாக நம்ம சொல்லும்போது ரிசர்வ் வால்யூம் இது வரைக்குமே ஆக்குபை பண்றது. அண்ட் இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா டோட்டலா அதோட கெப்பாசிட்டி எவ்வளவு அப்படின்னு நம்ம சொல்லும்போது இதை கொடுத்துருக்காங்க. And vital capacity நம்ம பார்த்திருந்தோம், right? So vital capacity நம்ம சொல்லும்போது what we have seen first, see here. Tidalக்கு நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா tidal volume is amount of air inspired or expired with each normal breath. So see here, இது ஒரு நார்மல் breath. இதுதான் நம்ம வந்து tidal volume அப்படின்னு கொடுத்துருக்கிறோம். அண்ட் அதுவே வந்து இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம்ல பாத்தீங்கன்னா additional volume of air a person can inspire by forceful inspiration. ஒரு ஃபோர்ஸ்ஃபுல் இன்ஸ்பிரேஷன் நடக்கும்போது இந்த இதை தாண்டி ஒரு ஃபோர்ஸ்ஃபுல் இன்ஸ்பிரேஷன் நடக்கும்போது இந்த ஆரோ மார்க் அதுதான் டினோட் பண்ணி இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் அப்படின்றத கொடுக்குறாங்க. அண்ட் ஹியர் த நெக்ஸ்ட் ஒன் வி கேன் கோ ஃபார் எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம். வாட் இஸ் எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் அப்படின்னு பாத்தீங்கன்னா த அடிஷனல் வால்யூம் ஆஃப் ஏர் அ பர்சன் கேன் ஃபோர்ஸ்ஃபுல்லி எக்ஸேல் பை ஃபோர்ஸ்ஃபுல் எக்ஸ்பிரேஷன். இது ஒரு அடிஷனல் வால்யூம் ஆஃப் ஏர் தான். ஒரு பர்சன் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா எக்ஸ்ஹேல் பண்ணும்போது ஒரு பை ஃபோர்ஸ்ஃபுல் எக்ஸ்பிரேஷன் பண்றதுனால இந்த ப்ராசஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் கால்ட் எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம். நார்மலா பாத்தீங்கன்னா இது வந்து இன்ஹேல பண்றதை விட எக்ஸேல்ல நம்ம வந்து 500 ml அப்படின்றது கொடுத்துருந்தாங்க. பட் இன் ப்ராசஸ் ஆஃப் எக்ஸேல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் கம்ஸ் டு 1000 to 1100 ml வரைக்கும் இது வரும். ஓகே, ஸோ நவ் லெட் அஸ் கோ பேக் டு தட் கிராஃப். இப்போ பாருங்க, see here. This is the expiratory reserve volume. ஒரு நார்மலா இருக்கிறத தாண்டி அதிகமா நம்ம ஒரு ஃபோர்ஸ்ஃபுல் எக்ஸ்பிரேஷன் பண்ணும்போது we call it as expiratory reserve volume. அண்ட் இதுதான் அதுல கொடுக்குறாங்க. இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000ல இருந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா 1100 வரைக்கும் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் we are going to see about the residual volume. What is residual volume, RV அப்படின்னு பாத்தீங்கன்னா the volume of air remaining in the lungs after a forceful expiration. ரெசிடியூ அப்படின்னா என்ன சொல்லுவோம்னா தமிழ் வந்து நம்ம ரெசிடியூ சொல்றது வந்து மிச்சம் மீதி இருக்குன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, தட் இஸ் கால்ட் ரெசிடியூ. அப்போ வந்து எக்ஸ்பிரேஷன் பண்ணதுக்கு அப்புறமும் நம்மளோட லங்ஸ்ல அதுவும் ஃபோர்ஸ்ஃபுல் எக்ஸ்பிரேஷன் பண்ணதுக்கு அப்புறமும் நம்ம லங்ஸ்ல மீதி இருக்கிற அந்த ஏரை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் ரெசிடியல் வால்யூம். ஓகே, அதோட அப்ராக்சிமேட்டா எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 1100ல இருந்து 1200 ml வரைக்கும் இருக்கும் அப்படின்றத கொடுக்குறாங்க. And let us go back to the graph. Here you can see that இதுதான் நம்ம ரெசிடுவல் வால்யூம். இதுல இருந்து இது வரைக்கும் நம்ம என்ன சொல்றோம்னு பாத்தீங்கன்னா ரெசிடுவல் வால்யூம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகே, அண்ட் தென் மினிமல் வால்யூம்னு இன்னொன்னு கொடுக்குறாங்க, அது என்னன்றத பார்க்கலாம். இன்னும் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வந்து ஜஸ்ட் we have seen that ரெஸ்பிரேஷனோட வால்யூம்ஸ் நம்ம பார்த்தாச்சு, ரைட்? ஸோ அதுல நம்ம டைடல் வால்யூம் பார்த்தோம். தென் அதுக்கு அடுத்தது இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம், எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் அண்ட் ரெசிடியல் வால்யூம் இது வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நவ் ரெஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டிஸ், ரெஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டிக்கு என்ன இருக்கும் அப்படின்லாம் பாத்தீங்கன்னா அதுல வந்து we have இதுவும் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து we are divided into ஒரு 5 types அப்படின்றது கொடுக்குறாங்க.
here you can see that the first one is the vital capacity VC அப்படின்றோம் to the maximum. இதுதான் வந்து maximum அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கோம். So it is called VC. Volume of air that can be moved out during a single breath. See here, moved out during a single breath following a maximal inspiration. ஒரு மேக்ஸிமல் இன்ஸ்பிரேஷன் ப்ராசஸ், மேக்ஸிமல் இன்ஸ்பிரேஷன்னா உள்ள நம்ம வந்து அதிகமா எடுத்துக்கிறோம், அதுதான் இங்க கொடுக்குறாங்க. ஒரு மேக்ஸிமல் இன்ஸ்பிரேஷன் நடக்கும்போது அதை நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா we called it as a, அதுவும் ஒரு சிங்கிள் பிரெத்ல நடக்கணும். ஓகே, ஒரு சிங்கிள் பிரெத்ல நடக்கிறது தான் நம்ம மேக்ஸிமல் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்றோம். ஃபாலோவிங் a maximal inspiration, a person first inspires maximally then expires maximally. ஒரு பர்சன் வந்து இன்ஸ்பயர் பண்ணும்போது அதிகமா எடுத்துக்கிறாங்க, அதே மாதிரி எக்ஸ்பயர் பண்ணும்போதும் அதிகமா தள்ளுறாங்க அப்படின்றாங்க. ஸோ வால்யூம் கெப்பாசிட்டிக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் எக்ஸ்பிரேஷன் ரிசர்வ் வால்யூம் பிளஸ் டைடல் வால்யூம் பிளஸ் இன்ஸ்பிரேஷன் ரிசர்வ் வால்யூம். வைட்டல் கெப்பாசிட்டிக்கு இது மூணுமே ஆட் பண்ணாதான் நமக்கு கிடைக்கும். அதனாலதான் இங்க என்ன கொடுக்குறாங்க, இன்ஸ்பயர்ஸ் மேக்ஸிமலி அண்ட் எக்ஸ்பயர்ஸ் மேக்ஸிமலி. அப்போ அதுல இன்ஸ்பிரேஷன் ரிசர்வ் வால்யூம் அண்ட் எக்ஸ்பிரேஷன் வந்துருது. கூடவே பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் பிரெத்தும் சொல்லிட்டாங்க, ஒரு சிங்கிள் பிரெத். அப்போ டைடல் வால்யூமும் அதுல இன்க்ளூட் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். So let us go back to the graph. அப்போ நமக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராவே புரியும். So this இதுல நம்ம என்னன்னு இப்ப என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா we saw that it is the inspiratory capacity. சாரி, வைட்டல் கெப்பாசிட்டி தான் நம்ம வந்து இப்ப பார்த்தோம் இல்லையா? வைட்டல் கெப்பாசிட்டிக்கு பார்த்த வரைக்கும் see this, இது வைட்டல் கெப்பாசிட்டி. ஏன் வந்து இதுல வைட்டல் கெப்பாசிட்டில மொத்தமா வந்து ஆரோ மார்க் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். we can see this inspiratory reserve volume இருக்கு, expiratory reserve volume சேர்ந்து இருக்கு. கூடவே பாத்தீங்கன்னா வேற என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மலா இருக்கக்கூடிய அந்த ரெஸ்டிங் டைடல் வால்யூமும் அதோட சேர்ந்து இருக்கு. அதனாலதான் இது என்ன சொல்றோம்னா we called it as a vital capacity அப்படின்றது இதுல சேர்ந்து இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ இதோட இது முடியுது vital capacity. And then we will go to the next one, that is inspiratory capacity. அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து IC or inspiratory capacity அப்படின்னு சொல்லலாம். The total volume of air a person can inhale after normal expiration. ஒரு நார்மலா நம்ம எக்ஸ்பிரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம எவ்வளவு தூரம் வந்து ஏரை இன்ஹேல் பண்றோம், எவ்வளவு வால்யூம், டோட்டல் வால்யூம் எவ்வளவு நம்ம இன்ஹேல் பண்றோம்ன்றதுதான் we called as inspiratory capacity அப்படின்றத கொடுக்குறாங்க. ஓகே, it includes tidal volume, அப்போ டிவியும் இருக்கு, and inspiratory reserve volume. ஏன்னா எக்ஸ்பிரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இது நடக்கிறது. ஒரு எக்ஸ்பிரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் எவ்வளவு வால்யூம் ஏர் நம்ம வந்து இன்ஹேல் பண்றோம் அதுதான் வந்து ஆக்சுவலா வந்து இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி. இன்ஸ்பிரேட்டர்னாலே எடுக்கிறோன்றது பொறுத்து தான். ஓகே, சோ அதுக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா ஐசி, தட் இஸ் இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டைடல் வால்யூம் பிளஸ் இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம். லெட் அஸ் கோ பேக் டு திஸ். நம்ம இப்ப பார்க்க போறது இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி. ஓகே, see here. So inspiratory capacityல நம்ம inspiratory reserve volume இருக்கு, கூடவே சேர்ந்து tidal volume இருக்கு. இப்போ இந்த இடத்துல எக்ஸ்பிரேஷன் பத்தி நம்ம பேசல, பிகாஸ் இது கம்ப்ளீட்டா வந்து ஒரு inspiratory capacity மட்டும் தான் நம்ம இந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஓகே, and the next one is expiratory capacity. expiratory capacity அதுவும் அதே மாதிரி தான், பட் இந்த இடத்துல எது வந்து ரெண்டு காமனா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா tidal volume ரெண்டுமே காமனா இருக்கும். ஓகே, tidal volume பிகாஸ் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த inspiratory capacityலயும் tidal volume காமனா இருக்கிறது, அதே மாதிரி expiratory capacity tidal volume காமனா இருக்கிறது. அங்க inspiratory reserve volume தான், இந்த இடத்துல expiratory reserve volume. That's it. Okay, so expiratory capacityல பாருங்க EC. See here, the total volume of air a person can exhale after normal inspiration. அது நார்மல் எக்ஸ்பிரேஷன் சொன்னதுக்கு அப்புறம் நம்ம சொல்லியிருந்தோம். அதுவே expiratory capacityல பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் இன்ஸ்பிரேஷனுக்கு அப்புறம் ஒரு பர்சன் வந்து எக்ஸேல் எவ்வளவு பண்றாங்க, எவ்வளவு வால்யூம் ஆஃப் டோட்டல் வால்யூம் ஆஃப் ஏரை வந்து எக்ஸேல் பண்றாங்கன்றத பொறுத்து தான் எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி இதுல கொடுக்குறாங்க. ஓகே, இதுல பாத்தீங்கன்னா இட் இன்க்ளூட்ஸ் டைடல் வால்யூம் அண்ட் எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம். ஸோ யூ கேன் see here the expiratory capacity is equal to tidal volume plus expiratory reserve volume அப்படின்றத சேர்த்து கொடுத்துருக்காங்க. ரைட், now we will go and see expiratory capacity எப்படி இருக்குன்றத நம்ம அந்த கிராஃபை பார்க்கலாம். See here, expiratory capacity கீழே கொடுக்கல, பட் நம்மளே ஆக்சுவலா சொல்லலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா we can also draw that இந்த இடத்துல இருந்து
இந்த பிளேஸ் நம்ம சொல்லலாம். இதுல இருந்து கம்ப்ளீட்டா இது வரைக்கும் வரத வந்து we can call it as a expiratory capacity. Okay, so next one is the residual volume. Residual volume already நம்ம sorry இது இல்ல respiratory reserve volume. Expiratory capacity பார்த்தாச்சு. And next one is the total lung capacity. ஒரு lungs ஓட capacity எவ்வளவு இருக்கு? We call it as a TLC. இதுதான் நம்ம வந்து total lung capacity அப்படின்னு நம்ம சொல்றோம். The total volume of air which the lungs can accommodate after forced inspiration. ஒரு forced inspiration நடந்ததுக்கு அப்புறம் பிகாஸ் எதாச்சும் நம்ம சொல்லுவோம் அப்படின்னா இப்போ ஒரு பலூனோட கெப்பாசிட்டி நம்ம எப்படி சொல்லுவோம், அந்த பலூன் நம்ம ஊதிக்கிட்டே இருப்போம், அந்த பலூனை ஊத ஊத எந்த ஸ்டேஜ்ல ஆக்சுவலா வெடிக்குதோ அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் தான் கண்டிப்பா அதோட பலூனோட கெப்பாசிட்டி இருக்கும். அப்ப அவ்வளவு ஏரையும் அந்த பலூன் ஆக்சுவலா தாங்கும் நம்ம சொல்லுவோம், ரைட்? அதே மாதிரிதான் இப்ப இந்த இடத்துல நம்ம யாரை நம்ம வந்து உள்ளதான் அனுப்புறோம், உள்ளதான் அனுப்பிட்டு இருக்கோம், ரைட்? எக்ஸ்கியூஸ் மீ. அதே மாதிரி டோட்டலா வந்து லங்ஸோட கெப்பாசிட்டி எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ சிம்பிளான இன்னொரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, ஒரு பாத்திரத்தோட கெப்பாசிட்டி நம்ம சொல்லலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, ஒரு பாத்திரத்துல நம்ம வந்து தண்ணி எவ்வளவு தூரம் நம்மளால புடிச்சு தூக்க முடியும். அப்ப வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு வெசல் இருக்குன்னு இமேஜின் பண்ணுங்க. அந்த பெரிய வெசல்ல நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வாட்டர் ஃபில் பண்ணிட்டேன். இப்போ அந்த பெரிய வெசல்ல கண்டிப்பா வந்து நம்ம இப்போ ஒரே பர்சனை வந்து நம்ம தூக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, we can't lift that. எவ்வளவு தூரம் நம்மளால அப்ப அந்த தண்ணி நம்ம குறைச்சு எவ்வளவு தூரம் நம்ம லிஃப்ட் பண்ண முடியுமோ தட் இஸ் அவர் டோட்டல் கெப்பாசிட்டி. அதே மாதிரி தான் இங்க என்ன கொடுக்குறாங்கன்னா, இப்போ டோட்டல் கெப்பாசிட்டின்னு சொல்லும்போது நம்ம எவ்வளவு தூரம் ஏரை இன்ஹேல் பண்றோம், எவ்வளவு தூரம் உள்ள வந்து அகாமடேட் பண்றோம், எவ்வளவு தூரம் நம்ம உள்ள வந்து திணிக்கிறோம் ஏரை அப்படின்றத சொல்லும்போது தான் we call it as a total lung capacity. Okay, total lung capacity. And then this includes the vital capacity. அப்ப இதுல என்னென்னலாம் வருதுன்னு பாத்தீங்கன்னா, vital capacity இருக்கு and the residual volume is also there. It is approximately பாத்தீங்கன்னா 6000 ml. So total lung capacity is equal to vital capacity and the reserve volume. Sorry, residual volume. Reserve கிடையாது. reserveனா சேர்த்து வைக்கிறது. It's a residual volume. Residual volume போது மீதி இருக்கிறத நம்ம வந்து residual volume நம்ம சொல்லியிருந்தோம், right? சோ அப்ப வந்து லங் கெப்பாசிட்டி நம்ம சொல்லும்போது பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரம் நம்ம இன்ஸ்பிரேஷன் பண்றோம், அதாவது ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லா எவ்வளவு தூரம் நம்ம இன்ஸ்பிரேஷன் பண்றோம், அட் த சேம் டைம் அந்த நம்ம லங்ஸ் வந்து எவ்வளவு தூரம் கெப்பாசிட்டியை தாங்குது, எவ்வளவு தூரம் நம்ம ஏரை வந்து உள்ள அகாமடேட் பண்றோம் அப்படின்றத பொறுத்து தான் we call it as a total lung capacity. Okay, and let us go back to the total lung capacity. நம்ம கிராஃப்ல கொடுத்திருக்காங்களான்றதை நம்ம பார்க்கலாம். சாரி, டோட்டல் lung capacity கொடுக்கல, பட் we can say that நம்ம இன்ஸ்பிரேஷன் வால்யூம் வச்சு நம்ம வந்து டோட்டல் lung capacity இதுலயே நம்ம சொல்லலாம். And the last one is the minute respiratory volume. இது மினிட் நம்ம ஒரு சில இடத்துல வந்து நம்ம மினிட் நம்ம ஸ்டடி பண்ணுவோம், பட் இங்க பொறுத்த வரைக்கும் நம்ம என்னன்னு சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா we call it as a minute respiratory volume. அப்படிதான் நம்ம இதுல சொல்லணும். சோ இதுல பார்க்கலாம், the amount of air that moves into the respiratory passage. The amount of air that moves into the respiratory passage per minute. அதாவது எவ்வளவு ஏர் வந்து நம்ம ரெஸ்பிரேட்டரி பேசேஜ்ல ஒரு நிமிஷத்துக்கு மூவ் ஆகுது அப்படின்றத பொறுத்து தான் வந்து we call it as a minute respiratory volume. அதுதான் நம்ம இந்த இடத்துல கொடுத்துருக்கிறோம். ஓகே, சோ இது என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இது எப்படி நம்ம வந்து கால்குலேட் பண்ணலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ நார்மல் டிவி மீன்ஸ் டைடல் வால்யூம் தட் இஸ் ஈக்குவல் டு 500 ml நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். நார்மல் ரெஸ்பிரேட்டரி ரேட் நம்ம என்னன்னு சொல்லியிருந்தோம், ஒரு நிமிஷத்துக்கு 12 to 16 டைம்ஸ் பர் மினிட் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருந்தோம். இந்த இடத்துல ஆவரேஜா என்ன எடுத்திருக்காங்கன்னா ஒரு 12 மட்டும் எடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ 12 டைம்ஸ் பர் மினிட். therefore மினிட் ரெஸ்பிரேட்டரி வால்யூம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது 6 லிட்டர்ஸ் பர் மினிட். ஏன்னா 500 இதை நம்ம ஆல்ரெடி மல்டிப்ளை பண்ணியிருந்தோம் இல்லையா, அதாவது ஒரு டைடல் வால்யூம் வந்து டைடல் வால்யூம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது நார்மலா ரெஸ்பிரேஷன் ஒரு ரெஸ்பிரேஷனுக்கு நம்ம வந்து 500 ml எடுக்கிறோம், ரைட்? அதுவே வந்து ஒரு நிமிஷத்துக்குன்னு பாத்தீங்கன்னா 12 டைம்ஸ் நம்ம பிரீத் பண்றோம். 12 டைம்ஸ் நம்ம பிரீத் பண்றோம். ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா we are getting like 6000 6 லிட்டர்ஸ் அப்படின்னு வரும்போது பாத்தீங்கன்னா 6000 ml. இது வந்து ml தான் இருக்கு, ml நம்ம சொல்றோம். இது வந்து ஃபார் அ நார்மல் ஹெல்தி மேன், ஒரு நார்மலான ஒரு ஹெல்தி மேனுக்கு இதை கொடுத்துருக்காங்க. ஓகே, and then the next one,
ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னு கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். ஹெல்தி லங்ஸ் கண்டெயின் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எலாஸ்டிக் கனெக்டிவ் டிஷ்யூ. ஒரு ஹெல்தி மேன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அவங்களுக்கு வந்து ஸோ ஒரு ஹெல்தி மேனுக்கு அவங்களோட லங்ஸ்ல பாத்தீங்கன்னா லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எலாஸ்டிக் கனெக்டிவ் டிஷ்யூ இருக்கும். அது எந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆல்வியோலை சுத்தி இந்த கனெக்டிவ் டிஷ்யூஸ் அதிகமாவே இருக்கும். which containing elastin. ஸோ எலாஸ்டிக் இருக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எலாஸ்டின் அப்படின்ற சப்ஸ்டன்ஸ் இருக்கு which make the lung tissue elastic. ஸோ அதனால லங் டிஷ்யூவை எலாஸ்டிசிட்டியா கொண்டு வரதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றாங்க. பீப்புள் வித் எம்பைசீமா. எம்பைசீமா அப்படின்றது இட்ஸ் அ கண்டிஷன், இட்ஸ் ஒன் ஆஃப் அ டிசார்டர் மாதிரி நம்ம சொல்லலாம். லங்ஸ்ல வரக்கூடிய ஒன் ஆஃப் த டிசீஸ் ஆர் டிசார்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ பீப்புள் வித் எம்பைசீமா அண்ட் bronchitis. இட்டிஸ்னு வந்தாலே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இட் இஸ் நத்திங் பட் இன்ஃப்ளமேஷன். அப்போ அந்த இடத்துல இன்ஃப்ளமேஷன் ஆகக்கூடிய கண்டிஷன் அப்படிங்கும் போதும் அது ஒரு அது எந்த இடத்துலன்னு பாருங்க. அதோட பேர்லயே கொடுத்துருக்காங்க bronchitis. bronchitis அப்படின்றது bronchus region, நம்மளோட bronchus regionல இன்ஃப்ளமேஷன் ஆகும்போது we call it as a bronchitis. அப்போ people with emphysema and bronchitis have difficulty in inhaling. இவங்க நம்ம இந்த எம்பைசீமால இருக்க கண்டிஷனர்ல பீப்புளா இருக்கலாம், இல்லைன்னா bronchitis உள்ள கண்டிஷன்ல பீப்புளா இருக்கலாம். இவங்க ரெண்டு பேருமே வந்து டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்ணுவாங்க. எப்போன்னு பாத்தீங்கன்னா எக்ஸேலிங், இன்ஹேல் பண்ணும்போது கூட ப்ராப்ளம் இருக்காதுன்னு சொல்ல வராங்க, பட் எக்ஸேல் பண்ணும்போது ப்ராப்ளம் இருக்கும். பிகாஸ் த என்சைம் எலாஸ்டேஸ், எலாஸ்டின்ல ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய என்சைம் தான் எலாஸ்டேஸ். ஓகே, just a minute. Sorry. Have difficulty in exhaling because the enzyme elastase destroys the elastin. இது என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த elastase அப்படின்ற என்சைம் எலாஸ்டினை டெஸ்ட்ராய் பண்ணுது. அப்ப எலாஸ்டினை டெஸ்ட்ராய் பண்ணும்போது, அதுவும் ஆல்வேஸ் இருக்கிற இந்த எலாஸ்டினை டெஸ்ட்ராய் பண்ணும்போது அது வந்து நம்மளோட elasticity of the lungs வந்து ரெடியூஸ் பண்ணுது. ஓகே, see here, it reduces the elasticity of the lungs so that அதுக்காக என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா the person may feel like bronchitis கண்டிஷன்லயோ இல்ல எம்பைசீமா கண்டிஷனோ அவங்களுக்கு வரதுக்கான ரீசன் அதிகமாவே இருக்கு அப்படின்றத நம்ம சொல்லலாம். and one more condition is that dead space அப்படின்னு சொல்லுவாங்க. what is dead space? டெட்னா என்னன்னா ஒண்ணுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றோம், டெட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டெட் ஸ்பேஸ்னா என்ன அப்படின்னு ஒரு இதை நம்ம கேட்கலாம். ஸோ வாட் இஸ் டெட் ஸ்பேஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா some of the inspired air never reaches the gas exchange areas. கேஸ் எக்ஸ்சேஞ்ச் நம்மளோட இப்போ லங்ஸ் நம்ம சொல்லும் போது லங்ஸ் ஒரு பர்டிகுலர் பிளேஸ்க்கு போகும்போது தான் கேஸ் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்றது நடக்கும், ரைட்? நம்மளோட லங்ஸ்ல அதுவும் ஆல்வியோலைல கேஸ் எக்ஸ்சேஞ்ச் அங்கதான் நடக்கும். ஆனா நீங்க என்னன்னு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஸ்பயர் பண்ண ஏர், ஓகே, இன்ஸ்பயர்ட் ஏர் வந்து ஒரு சில நேரத்துல அந்த கேஸ் எக்ஸ்சேஞ்ச் ஏரியாவுக்கு போகாது, பட் ஃபில்ஸ் த ரெஸ்பிரேட்டரி பேசேஜ். ஆனா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ரெஸ்பிரேட்டரி பேசேஜ் அது ஃபில் பண்ணுது. ஓகே, where exchange of gases does not occur. exchange of gases நடக்கல, ஆனாலும் ரெஸ்பிரேட்டரி பேசேஜுக்கு மட்டும்தான் அது போகுது. அந்த மாதிரி இருக்கிற இடத்த அந்த ஏரை நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா this air is called as a dead space. இதை நம்ம dead space ன்னு சொல்றோம். dead space is not involved in gas exchange. இது ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லயே கொடுத்துருக்காங்க, it never reaches the gas exchange area. அப்ப என்னன்னா கண்டிப்பா அந்த கேஸ் எக்ஸ்சேஞ்ச் ஃபங்க்ஷன்ல அது இன்வால்வ் ஆகாது அப்படின்னு நம்ம சொல்லலாம். it amounts to approximately 150 ml. so இதுக்கு வந்து எவ்வளவு ml இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 150 ml வரைக்கும் இருக்கும்ன்றத கொடுக்குறாங்க. okay, then we will go to the next one. now we are going to see exchange of gases. ஓகே, நம்ம வந்து எப்படி நம்மளோட மெக்கானிசம் ஆஃப் பிரீத்திங் எந்த மாதிரி இருக்கு, ரெஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டிஸ், அந்த டைடல் வால்யூம், எக்ஸ்பர்ட் ரிசர்வ் வால்யூம் அண்ட் இன்ஸ்பர்ட் ரிசர்வ் வால்யூம், டோட்டல் லங் கெப்பாசிட்டி, இது எல்லாமே நம்ம வைட்டல் கெப்பாசிட்டி எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. now we are going to see about exchange of gases. எப்படி வந்து கேஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்குது, அந்த கேஸ் எக்ஸ்சேஞ்ச் எந்த இடத்துல நடக்குது, எப்படி வந்து இன்வால்வ்மெண்ட் அதுல என்னென்னலாம் இன்வால்வ் ஆகுதுன்றத நம்ம பார்க்கலாம். The primary site for the exchange of gases is the alveoli, because alveoli is the functional place of lungs. எப்படி நம்ம வந்து நியூரானுக்கு நம்ம சொன்னோமோ அதே மாதிரி இதுக்கும் ஓகே, ஒரு நியூரானுக்கு எப்படி வந்து நம்ம நர்வ்ஸ் டிஷ்யூ சொல்லுவோம், நியூரான் எப்படி ஃபங்க்ஷனேட்டா சொல்றோமோ அதே மாதிரி கிட்னிக்கு நம்ம வந்து நெஃப்ரான் சொல்றோமோ அதே லைக் வைஸ் லங்ஸ் சொல்லும்போது we call it as a alveoli. இந்த alveoli தான் ஃபங்க்ஷனல் யூனிட்டா
இதுல இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, the uptake of oxygen, see here, the uptake of oxygen and release of carbon dioxide occur between the blood and the tissues. ஏன்னா ஆக்சிஜன் நம்ம எடுத்துக்கிறோம் அண்ட் ரிலீஸ் ஆஃப் ஆக்சிஜன் தான், சாரி, கார்பன் டை ஆக்சைடு நமக்கு நடக்குது. இது எதுக்கு இடையில நடக்குன்னு பாத்தீங்கன்னா பிளட்டுக்கும் டிஷ்யூஸ்க்கும் நடக்கும். ஸோ பிளட்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் ஒன்ஸ் பிளட்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் வந்து டிஷ்யூஸ்க்கு என்டர் ஆகும். அங்க இருந்து என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா டிஷ்யூ அது வந்து ஆல்ரெடி வேஸ்ட் மெட்டீரியலா எக்ஸ்கிரீட் பண்ண கார்பன் டை ஆக்சைடு ரெடியா வச்சிருக்கும். ஸோ கார்பன் டை ஆக்சைடு அது கொடுத்துட்டு ஆக்சிஜன் அது எடுத்துக்கும். ஓகே, அப்ப அது அந்த நடக்கிற ப்ராசஸ் எப்படின்னு பாத்தீங்கன்னா பை சிம்பிள் டிஃப்யூஷன், ஒரு சிம்பிள் டிஃப்யூஷன் மூலமா தான் இந்த ப்ராசஸ் அது பண்ணுதுன்றாங்க. ஓகே, டிரைவன் பை பார்ஷியல் ப்ரெஷர். அது வந்து பண்ணணும் அப்படின்னா இட் நீட் சம் ப்ரெஷர், தட் இஸ் கால்டு பார்ஷியல் ப்ரெஷர் கிரேடியன்ட். ஓகே, பார்ஷியல் ப்ரெஷர் கிரேடியன்ட் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு, இது ரெண்டுமே நடக்கிறதுனால தான் இப்படிதான் ஆக்சுவலா அந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ் அப்படின்றது நடக்குது. ஸோ எக்ஸ்சேஞ்ச் நடக்குது பிளட் அண்ட் டிஷ்யூஸ் பை சிம்பிள் டிஃப்யூஷன். இது நடக்கிறதுக்கு பார்ஷியல் ப்ரெஷர் தேவை. அட் த சேம் டைம் இந்த பார்ஷியல் ப்ரெஷர் கிரேடியன்ட் அப்படின்றது முக்கியமானது. ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு இது ரெண்டுமே சொல்லியிருக்காங்க. ஸோ பார்ஷியல் ப்ரெஷர் இஸ் த ப்ரெஷர், see here, the partial pressure is the pressure contributed by an individual gas in a mixture of gas. ஏன் வந்து இண்டிவிஜுவல் கேஸ் சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பிகாஸ் நம்ம ஏர் என்விரான்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஏர் நம்ம சொல்லும் போது அதுல நைட்ரஜன் இருக்கு, தென் கார்பன் டை ஆக்சைடு, ஈவன் ஆக்சிஜன், ஹைட்ரஜன். ஸோ தெர் ஆர் சோ மெனி கேசஸ் கம்பைன்ட் இன் ஏர். ஒரு ஏர்ல நிறைய கேஸ் எல்லாமே கம்பைன்ட் ஆகியிருக்கும். அதுல நம்ம வந்து இண்டிவிஜுவல் கேஸ் அப்படின்னு நம்ம எதை சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிக்சர் ஆஃப், இதெல்லாமே மிக்சர் ஆஃப் கேசஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ பார்ஷியல் ப்ரெஷர் இங்க மென்ஷன் பண்ணும்போது ஒரு ப்ரெஷரை கான்ட்ரிபியூட் பண்ணி ஒரு இண்டிவிஜுவல் கேஸை மட்டும் நம்ம பிரிக்கணும். ஓகே, அது வந்து ஒரு கார்பன் டை ஆக்சைடா இருக்கலாம், இல்லைன்னா மெயினா சொல்லக்கூடிய ஆக்சிஜனாவும் இருக்கலாம். இதுதான் நம்ம ஆக்சுவலி பார்ஷியல் ப்ரெஷர் அப்படின்றத கொடுக்குறோம். ஓகே, இட் இஸ் ரெப்ரசன்டட் ஆஸ் ஆக்சிஜன் அப்படின்னு நம்ம சொல்லும் போது PO2 அப்படின்னு கொடுக்குறாங்க. இந்த ஸ்மால் p ரெப்ரசன்ட் பண்றது வந்து பார்ஷியல் ப்ரெஷர். ஓகே, ஃபார் ஆக்சிஜன். அண்ட் PCO2 அப்படின்றது வந்து பார்ஷியல் ப்ரெஷர் ஃபார் கார்பன் டை ஆக்சைடு. இது ரெண்டுத்துக்குமே வந்து இப்படிதான் பார்ஷியல் ப்ரெஷர் எப்படி இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் நவ் யூ மே லுக் அட் திஸ் டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன். இப்போ இந்த டயக்ராமை பாருங்க. இது வந்து நம்ம ஆல்வியோலர் ஏர், ஒரு ஆல்வியோல இருக்கக்கூடிய அந்த ஏரை தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சிஜனோட எம்எம் எவ்வளவு இருக்கும் பாத்தீங்கன்னா 104 அப்படின்னு கொடுத்துருக்கோம். கார்பன் டை ஆக்சைடுக்கு 40 mm. ஓகே, இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இன்ஸ்பயர்ட் ஏர் நம்ம எடுக்கும் போது ஆக்சிஜன் 159 mm இருக்கும், கார்பன் டை ஆக்சைடு 0.3 mm தான் இருக்கும். அதுவே எக்ஸ்பயர்ட்ல பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் 120 mm இருக்கும், கார்பன் டை ஆக்சைடு 27 mm இருக்கும். ஸோ எக்ஸ்பயர்ட் நம்ம பண்ணும்போது கார்பன் டை ஆக்சைடு தான் வெளியே போகும், இன்ஸ்பயர்ட் பண்ணும்போது ஆக்சிஜன் தான் உள்ள வரும். பட் அதுல கார்பன் டை ஆக்சைடு லெவல் கம்மியா இருக்கும். அண்ட் எக்ஸ்பயர்ட்ல பாத்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு லெவல் நம்ம இன்ஸ்பயர்ட் ஏரை கம்பேர் பண்ணும்போது அதிகமாவே இருக்கும். புரியுதா உங்களுக்கு? ஆல்வியோலர் ஏர்ல அதே மாதிரி ஆக்சிஜன் லெவல் தான் அதிகமா இருக்கும். இப்போ நம்ம இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க, ஹார்ட்டை கொடுக்குறாங்க. எதுக்காக வந்து லங்ஸுக்கு சம்மந்தம் இல்லாம ஹார்ட்டை கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு டவுட்ஸ் கூட உங்களுக்கு வரலாம். என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்மளோட ஆக்சிஜனேட்டட் பிளட், ஸோ ஆல்வியோலர் இருக்கக்கூடிய அந்த பிளேஸ்ல ஆக்சிஜன் அந்த கேபிலரிஸ்ல என்ன ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம்னா ஆக்சிஜன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் நம்ம சொல்லியிருக்கோம், ரைட்? ஆக்சிஜன் எக்ஸ்சேஞ்ச் பண்ண உடனே அந்த கேபிலரிஸ் அந்த ஆக்சிஜனேட்டட் பிளட்டை நேரா எங்க எடுத்துட்டு போகும்னு பாத்தீங்கன்னா ஹார்ட்டுக்கு தான் எடுத்துட்டு போகும். ஓகே, ஸோ அது எடுத்துட்டு போற பிளேஸ் ஹார்ட். அதுக்கடுத்து சர்க்குலேஷன் அப்படின்ற ப்ராசஸ் கண்டினியூ ஆக ஆரம்பிக்கும். அது எப்படின்றத நான் சொல்றேன். இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஆக்சிஜன் என்ன ஆகுது, ஆல்வியோலர் ஏர்ல ஆக்சிஜன் இருக்கு. அந்த ஆக்சிஜன் இதெல்லாம் பிளட் கேபிலரி. ஓகே, இது வந்து பல்மோனரி, ஏன்னா பல்மோனரின்றது நம்ம சொன்னது பல்மோனரி ஆர்டரி ஆல்வேஸ் கேரி கார்பன் டை ஆக்சைடு, பல்மோனரி வெயின்ஸ் பாத்தீங்கன்னா ஆல்வேஸ் கேரி ஆக்சிஜன். இது நம்ம பாடியில இருக்க மற்ற ஆர்டரி வெயினை விட அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும். நான் லாஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிருக்கேன். நம்ம பாடியை பொறுத்த வரைக்கும் ஆர்டரி எப்போதுமே ஆக்சிஜன் எடுத்துட்டு போகும், வெயின் எப்போதுமே வந்து கார்பன் டை ஆக்சைடு எடுத்துட்டு போகும். பட் இட் இஸ் டோட்டலி ஆப்போசிட் இன் பல்மோனரி ஆர்டரி அண்ட் வெயின். பல்மோனரி ஆர்டரி கார்பன் டை ஆக்சைடு எடுத்துட்டு போகும், பல்மோனரி வெயின் வந்து ஆக்சிஜன் எடுத்துட்டு போகும். அதனாலதான் இந்த சைடு பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல கொடுத்துருக்கிறது எல்லாமே ஆக்சிஜன், ப்ளூ கலர்ல கொடுத்துருக்கிறது எல்லாமே கார்பன் டை ஆக்சைடு. ஓகே, இப்போ பாருங்க இந்த இடத்த. Now see here, ஆக்சிஜன் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா பல்மோனரி வெயின்ல என்டர் ஆகுது. அங்க என்டர் ஆன உடனே இதை வந்து நம்ம கம்ப்ளீட்டா நம்ம ஹார்ட்ல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஹார்ட்டுக்கு போகுது. ஓகே, ஹார்ட்ல இருந்து சர்க்குலேஷன் ஆன உடனே அது என்ன ஆகுதுன்னு பாருங்க, சர்க்குலேட் ஆகி
சிஸ்டமிக் ஆர்டரி. அப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆர்டரிஸ் தான். சிஸ்டமிக் ஆர்டரினா நம்ம பாடியில இருக்கக்கூடிய மத்த ஆர்டரிஸ். ஓகே, இங்க பாருங்க சிஸ்டமிக் ஆர்டரி. இப்போ இதுல ஆக்சிஜன் பாத்தீங்கன்னா 95 mmல இருக்கு. கார்பன் டை ஆக்சைடு வந்து ஒரு 40 mmல இருக்கு. ஓகே, கேரி ஆக்சிஜனேட்டட் பிளட். இப்போ என்ன ஆகுது பாத்தீங்கன்னா ஹார்ட்ல இருந்து வரக்கூடிய அந்த ஆக்சிஜனேட்டட் பிளட் இங்க பாருங்க, கேரி ஆக்சிஜனேட்டட் பிளட். இந்த ஆக்சிஜனேட்டட் பிளட் என்ன ஆகும்னா நேரா டிஷ்யூஸ்க்கு வருது பாருங்க. see here டிஷ்யூ. ஸோ டிஷ்யூக்கு என்ன பண்ணுதுன்னா இந்த ஆக்சிஜன் இந்த சிஸ்டமிக் ஆர்டரிஸ் இருக்கு இல்லையா, சிஸ்டமிக் ஆர்டரி அது ஆக்சிஜனை கொண்டு வந்து டிஷ்யூஸ்க்கு அந்த ஆக்சிஜனை சப்ளை பண்ணும். இந்த இடத்த பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், ஆக்சிஜனை சப்ளை பண்ணும். அட் த சேம் டைம் இந்த டிஷ்யூஸ்க்கும் அது இது எல்லாமே செல்ஸ் தான், ரைட்? இது ஒரு செல், இது ஒரு செகண்ட் செல், தேர்ட் செல், ஃபோர்த் செல், ஃபிஃப்த் செல். நம்ம டிஷ்யூஸ்ல நிறைய செல்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த செல்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டிஷ்யூ சைமல்டேனியஸா இது ஆக்சிஜன் எடுத்துக்கும். சைமல்டேனியஸா என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய செல்ஸ் இட் ரிலீசஸ் கார்பன் டை ஆக்சைடு. see here சைமல்டேனியஸா அது என்ன பண்ணுதுன்னா கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணுது. ஓகே, கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ண உடனே கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணி எடுத்துட்டு போறதுக்கு நம்ம பாடியில இருந்து இந்த கார்பன் டை ஆக்சைடு எடுத்துட்டு போறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா சிஸ்டமிக் வெயின்ஸ். ஓகே, அவங்க கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அவங்களும் அதே மாதிரி ஹார்ட்டுக்கு போயிட்டு தான் போகணும். ஓகே, சிஸ்டமிக் வெயின்ஸ் மூலமா ஹார்ட்டுக்கு நேரா போகுது. அங்க இந்த ஹார்ட்ல இருந்து வெளியே போகும்போது தே யூஸ் பல்மோனரி ஆர்டரி. பல்மோனரி ஆர்டரி மூலமா, ஏன்னா நான் சொல்லியிருக்கேன் பல்மோனரி வெயின் தான் ஆக்சிஜன் எடுத்துட்டு போகும், பல்மோனரி ஆர்டரி எப்போதுமே கார்பன் டை ஆக்சைடு தான் எடுத்துட்டு போகும். see here பல்மோனரி ஆர்டரி என்ன பண்றாங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு எடுத்துட்டு வெளியே போறாங்க. வெளியே போன உடனே you can see here ஆர்டரிக்கு ஆல்வியோலை பக்கத்திலே அந்த பல்மோனரி ஆர்டரிஸ் இருக்கு. ஸோ வந்த மாதிரியே எப்படி வந்து ஆக்சிஜன் உள்ள என்டர் ஆச்சோ அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடு இந்த இடத்துல இருந்து நேரா ஆல்வியோலைக்கு திரும்பி என்டர் ஆகும். அங்க இருந்து வெளியே இப்படி போயிடுது. ஓகே, இந்த பாத்வே ஆக்சுவலா எப்படி பாஸ் ஆகுதுன்றத உங்களுக்கு சும்மா ஒரு ஜஸ்ட் ஒரு கிளியரா ஒரு இதை கொடுத்துறேன் நானு. யூ கேன் see here see this is a entering way. ஓகே, இந்த வழியா வந்து இப்படி சுத்தி இந்த இடத்துல வந்து இப்படி ரீச் ஆகுறது. சாரி, இது என்டர் ஆகுற பிளேஸ். ஆக்சிஜன் மட்டும் நான் கொடுக்குறேன். யூ கேன் see here ஒரு அவுட்லைன்லயே நான் கொடுத்துருக்கேன் பாருங்க. இப்படிதான் ஆக்சுவலா வந்து ஒரு ஆக்சிஜன் டிராவல் செஞ்சு போகுது. ஓகே, இதே மாதிரி வந்து இந்த இடத்துல ஒரு செல்லுக்கு வந்து ரீச் ஆகுது. இது நம்ம சொன்ன ஆக்சிஜனோட பாத்வே. அதுவே கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் இதுக்கு கார்பன் டை ஆக்சைடுக்கு ஐ கிவ் சம் பிங்க் கலர். வேண்டாம், பிங்க் வேண்டாம். ஓகே, பிங்கே கொடுக்குறேன். ஸோ சைமல்டேனியஸா நம்ம என்னன்னு சொல்லியிருந்தோம், இதுல இருக்கக்கூடிய டிஷ்யூஸ்ல இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு வெளியே வந்து சிஸ்டமிக் வெயின்ஸ் மூலமா போகும் நம்ம சொல்லியிருந்தோம், ரைட்? ஸோ சிஸ்டமிக் வெயின்ஸ் மூலமா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா வெளியே போகுது. போகும்போது இதுவும் பாத்தீங்கன்னா லைக் ஹார்ட் வழியாவே தான் போகும். இங்க இருந்து பல்மோனரி ஆர்டரி கேரி பண்ணி ஆழ்விலை மூலமா இது வெளியே போயிடும். ஸோ இட் எக்ஸ்பெல்ட் ஆர் எக்ஸேல் பண்ணும்போது நேரா வந்து வெளியே போயிடும். இதுல வந்து கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பல்மோனரி ஆர்டரி அண்ட் பல்மோனரி வெயினை பேஸ் பண்ணி கேட்பாங்க. அண்ட் பார்ஷியல் ப்ரெஷரை பத்தி கேட்கலாம். எஸ்பெஷலி இந்த பார்ஷியல் ப்ரெஷர் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இந்த பல்மோனரி ஆர்டரியில் இருக்கக்கூடிய பார்ஷியல் ப்ரெஷர் அண்ட் பல்மோனரி வெயின்ஸ்ல இருக்கக்கூடிய பார்ஷியல் ப்ரெஷர் அண்ட் இந்த சிஸ்டமிக் இதை கேட்கலாம். இப்போ இந்த இடத்துல இப்போ சிஸ்டமிக் வெயின்ஸ்ல கொடுத்துருக்காங்க பாருங்க, கேரி டீஆக்சிஜனேட்டட் பிளட் அப்படின்றத கொடுத்துருக்காங்க பாருங்க. யூ கேன் see here. ஓகே, இது இவ்வளவுதான் ஆக்சுவலா வந்து பல்மோனரி ஆர்டரி அண்ட் பல்மோனரி வெயின் அப்படின்னு சொல்லும்போது இருக்கிறது. அண்ட் சிஸ்டமிக் ப்ரெஷர் பார்ஷியல் ப்ரெஷர் ரொம்பவே தெரிஞ்சுக்கிறது அவசியம். பல்மோனரி ஆர்டரி பல்மோனரி வெயின்ல பாத்தீங்கன்னா ஆக்சிஜனோட பல்மோனரி வெயின்ல ஆக்சிஜனோட பார்ஷியல் ப்ரெஷர் அதிகமா இருக்கு. பல்மோனரி ஆர்டரியில ஏன்னா ஆர்டரிஸ் தான் கார்பன் டை ஆக்சைடு எடுத்துட்டு போகுது, அதனால அது கார்பன் டை ஆக்சைடு லெவல் அதிகமா இருக்கும். ஈவன் அதே மாதிரி சிஸ்டமிக் ஆர்டரிஸ்ல நீங்க எடுத்தீங்கன்னா ஆக்சிஜன் லெவல் அதிகமா இருக்கும். சிஸ்டமிக் வெயின்ஸ்ல பாத்தீங்கன்னா சிஸ்டமிக் வெயின்ஸை பொறுத்த வரைக்கும் கார்பன் டை ஆக்சைடு அதிகமா இருக்கும் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அதோட கார்பன் டை ஆக்சைடு லெவல் அதிகமா இருக்கும். Okay students, herewith I ended this session here and we will continue in the next class. Thank you.